ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு மைனர் மில்லட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் 1/4 டம்ளர் வரகு அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மில்லட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கைக்குத்தல் அரிசி, அந்த ஸ்கின் வந்து பாலிஷ் பண்ணாத அரிசி, அதனால் உங்களுக்கு கலர் இப்படி தெரியுது. 1/4 டம்ளர் அந்த வரகு அரிசி எடுத்துகிட்டு மீதி 1/4 டம்ளர் வந்துட்டு நான் பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன். டோட்டலாக நம்ம 1/2 டம்ளர் இப்போ வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கழுவி எடுத்துடலாம். நீங்கள் இந்த வரகு அரிசிக்கு பதிலாக வேறு சாமை, திணை எந்த அரிசி வேணாலும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு கழுவிட்டு இப்போ இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அரிசி பருப்புக்கு நான் இங்கே 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு 6 பல்லு பூண்டு, ஒரு 7-8 சின்ன வெங்காயம் உரிச்சது அதையும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் நெய் இல்லைன்னா ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வேர்க்கடலையை கழுவிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு கையளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம குக்கரை மூடி வேக வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1.5 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுத்தப்பருப்பு சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதும் 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை இலை, 1 பச்சை மிளகா, 1 தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் சாம்பார் பவுடரும் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா அந்த தக்காளி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதங்க வச்சிடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சு. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த பருப்பு, அரிசி அதை எடுத்து இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை நான் கட் பண்ணி இங்கே சேர்த்துட்டு இன்னும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா நெய் கூட அவாய்ட் பண்ணிடலாம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ரெசிபி இது. டேஸ்ட் மில்லட்ஸ் சாப்பிட பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. ஈவன் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள்.